பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் உபாகமம் 10வது அதிகாரம் 18வது வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நீதியும் நியாயமும் புரட்டப்படுகிற நாட்களிலே காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்து ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. மறுபுறம் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பட்டினிகளும் கொலைகளும் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை கர்த்தர் ஜெயித்திருக்கிறபடியால் அவர் நம்மை ஜெயமாய் மாற்றுவதற்கும் நடத்துவதற்கும் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் கண் முன்பதாக திக்கற்ற பிள்ளைகள் ஒடுக்கப்படும் போது கர்த்தர் தம்மைத்தாம் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே வந்தது உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியா, இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்காக எல்லாருக்காகவும் அவருடைய இரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களை மீட்கும்படியா அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அநேகம் பேர் அறியாத வழிகளிலே போய் பலவிதமான சூழ்நிலைகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சத்துரு யாரை தகர்க்கலாம் என்று அவன் வழி அருகே நின்று கொண்டிருக்கிறான். ஓரோ நாட்களிலும் ஓரோ விதங்களிலே ஜனங்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அவரை நோக்கி பார்த்த உங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆனபடினாலே நாம் எப்படியா இருக்க வேண்டும்? திக்கற்ற பிள்ளைகளை நாம் ஆதரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதெல்லாம் அந்த கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேட வேண்டும், ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க வேண்டும், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் நாம் விசாரிக்க வேண்டும். நாம் ஒரு கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு எஜமான், ஒரு கொடுமையுள்ள எஜமானை நோக்கி ஒரு தாயானவள் திரும்ப திரும்ப அவனை தொந்தரவு செய்த போது அவனுடைய இருதயம் கரைந்தது. அதுபோல இந்த நாட்களில் நடக்கிற கொடுமைகளுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஓரோ நாட்களும் நாம் கண்ணீர் வடிப்பது மற்றுள்ளவர்களுக்கு அது பிரயோஜனமாக அவர்களுக்கு நியாயத்தை கொடுப்பதாக மாறுகிறது. ஆகையால் இந்த நாட்களை கடைசி காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த நொடிகளிலே என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய நியாயத்திற்காக நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கொடுமைகளை கண்டு பயந்து இல்லை என்றால் நாம் நன்றாக இருக்கிறோம் என்று அல்ல, நாம் இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த நாட்களிலே திறப்பிலே நிற்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேல் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லாருக்கும் பெய்யப்பட்டு கொண்டிருக்க. ஆனால் நீதிக்காக நியாயத்துக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே, ஒரு மனிதருடைய சமூகத்திலே நாம் போய் நிற்கும் போது அநேக புரட்டல்கள் நடக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்தால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது அது அநேகருக்கு விடுதலையாய் மாறக்கூடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.